அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோல்டு சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான். இப்போ நம்ம கோல்டு காயினாக வாங்குகிறோன்னா அதுக்கு எந்த மாதிரி ப்ரைஸிங்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2% வேஸ்டேஜ் போடுவாங்க. அதை வந்து டை சார்ஜுங்கிற மாதிரி போடுவாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா 3% ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. இதே அக்ஷய திருதியை அப்புறம் நியூ இயர் இந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் போடாமல் ஒன்லி 3% ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுவாங்க. இதை நம்மளோட தேவைக்காக செல் பண்ணுறோன்னா அப்போ வந்து 2% டிடெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது சேம் ஷாப்பில் நம்ம விற்கும்போது 2% டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. இதே நம்ம ஜுவல்லாக மாற்றுறோன்னா அதுக்கு வந்து டிடெக்ஷன் கிடையாதுங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் கோல்டு காயின் வாங்கும்போது இந்த சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது என்னென்னா, நான் கோல்டு காயின் வாங்கும்போது உள்ள டேட்டு, அப்புறமா வந்து அன்றைக்கான கோல்டு ரேட்டு, அப்புறமா நான் எவ்வளோக்கு வாங்கினேனோ அந்த அமௌண்ட், இது எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருவேன். ஸோ 5th February நான் 2024 வாங்கும்போது கோல்டு ரேட் வந்து 6130 இன்க்ளூடிங் வேஸ்டேஜ் அண்ட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து 9500 கிட்ட போகுது. இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும். பரவாயில்ல, நம்மளும் வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட இதில் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வருதா. இதுவே நமக்கு வந்து கோல்டை இன்னமும் சேவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து தூண்டும். இதே நம்ம கோல்டு ஜுவல்லாக வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து மினிமம் 5% வந்து மேக்ஸிமம் 23% இன்னும் 25 அந்த மாதிரிலாம் கூட போக தான் செய்யுது. ஆன்டிக் பீசஸ்லாம் எடுத்தோன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வேஸ்டேஜ் கொடுக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டி ஒரு 3% கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதே நம்ம ரீசேல் பண்ணுறோன்னா அப்போ வந்து 3% டிடெக்ட் பண்ணுவாங்க சேம் ஷாப்பில் வாங்கும்போது. இதே அதர் ஷாப்பில் விற்கிறோன்னா மேக்ஸிமம் எடுத்துக்கவும் மாட்டாங்க. அப்படி வாங்குறாங்கன்னா 6% டிடெக்ட் பண்ணி தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கும்போது நம்ம கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜும் கம்மி, சில சமயங்களில் வேஸ்டேஜ் இல்லாமலும் நம்மளால் எடுத்துக்க முடியுது. அப்புறம் ரீசேல் பண்ணும்போதும் நமக்கு வந்து 2% தான் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கும்போது நல்லாவே பெனிஃபிஷியலாக இருக்குது. இல்லை நல்லா போட்டு அனுபவிக்கிறதுக்கு தான் தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோன்னா 11 months வெயிட் பண்ணி சிட் ஸ்கீமில் வழியாக கூட நம்ம வந்து வாங்கலாம். அப்படி வாங்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது 18% வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஆஃப் ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிஆர்டி, போத்தீஸ் ஸ்வர்ண மஹால், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இங்கெல்லாம் வந்து 18% வரைக்குமே இந்த சிட் ஸ்கீம் வழியாக போகும்போது பெனிஃபிட் தரதா சொல்கிறாங்க. அப்புறம் கிராம் அக்யூமுலேட்டடாகவும் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் பல்க் அமௌண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக கூட நம்மளால் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் மினிமம் 25,000லேருந்தே நம்மளால் வந்து இந்த இதையும் போட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டுக்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.